தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து கோரிக்கை கேட்டுக்கொள்கிறோம். நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை தெளிவொழுகும் சீராடும் மதனமென நிகழ்வத கண்டறியல் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் ரத்தசில் நிறைவுணரும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணங்க இருந்த பெரும் தமிழகே தமிழகே உன் சீரிழமை திகழ்ந்து செயல் மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. தற்பொழுது வரவேற்புரை வழங்குவதற்காக நிர்வாகி சத்தியபிரபு DA அவர்கள் வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதற்கன வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு இன்று கல்வி திருவிழா 2026 அன்று இங்கு வருகை தந்திருக்கும் திரு கார்த்திகராஜன் பொறியாளர் அவர்களையும் மேற்கு மாவட்ட தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று திரு மோகன் அவர்கள் ஒட்டச்சத்திர சட்டமன்ற வேட்பாளர் கடலூர் வெற்றியாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று திரு அண்ணன் பாலன் செயற்குழு உறுப்பினர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் அவர்களையும் வருக வருக மேலும் திரு நம்மளுடைய கீரனூரின் மண்ணின் மைந்தன் கௌதம் மாரிமுத்து BA DMA அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன். அதுபோல உதயகுமார் MBBS MS சர்ஜன் அவர்கள் டாக்டர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாசிலாமணி தலைமை கோல்டன் கல்வி நிறுவனர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோல முகமது தாவேகா மாவட்ட LMA முகமது அலி சின்னா தாவேகா அதுபோல செல்வராஜ் தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். முகில்வேந்தன் தாவேகா மேற்கு ஒன்றிய தலைமை பழனி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். முபாரக் அலி என்ற சின்னவன் நம் மண்ணின் மைந்தன் நம்ம திருவள்ளிசாமி கிழக்கு ஒன்றியம் தலைமை தொப்பப்பட்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஜெயலட்சுமி MA திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மகளிர் அணை அமைப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோல நமது ஊரின் மண்ணின் மைந்தன் வழக்கறிஞர் திரு சகான் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கிறேன். அதுபோல இங்கு வந்திருக்கும் மாணவ மாணவியருக்கும் பெற்றோருக்கும் அனைவரையும் பொதுமக்களையும் கழக நிர்வாகிகளையும் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது கழகத்தின் பொறுப்பான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்றுள்ள நம்மளுடைய அனைவரும் இக்கூலையில் பிறந்த அனைவரும் சமம். ஆனால் அவர்கள் செய்யும் தொழில் ஒன்றே
டிஃபரெண்ட் அப்படின்றத வந்து நம்ம படிப்பால எதையும் சாதிக்கலாம். நம்ம செய்யும் தொழில் வந்து எவ்வாறு நம்ம அமைய வேணும், ஐஏஎஸ் ஆகணுமா, ஐபிஎஸ் ஆகணுமா, இல்ல எப்படி ஆகணும் அப்படின்றத தீர்மானிக்கிற ஒண்ணே ஒண்ணு கல்வி மட்டுமே. அதை நம்ம வந்து இந்த 2026 மாணவர்கள்ல வந்து மதிப்பெண் எடுத்த ஒவ்வொரு மாணவர்களையும் சிறப்பிக்கும் வண்ணமா இந்த இடத்தை வந்து கௌதம் மாரிமுத்து மற்றும் கழக தோழர்கள் அனைவரும் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க. அனைவரையும் இங்கு வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கல்வியில என்னுடைய பங்கு என்ன பாத்தீங்கன்னா 2014 இருந்து எங்களுடைய அறக்கட்டளை வந்து வெக்கியூர் கிராமத்துல நடந்துட்டு இருக்கு. எங்க மூலியமா வந்து அநேக குழந்தைகள், அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் வந்து அநேக பேர் படிச்சு இந்த நேரத்துல வந்து ஒரு முதுகலை பட்ட வரைக்கும் படிச்சு போயிருக்காங்க. அந்த இடத்துல நான் வந்து எனக்கு கல்வியில என்னோட பங்குக்கு என்னுடைய சிறப்பு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதுபோல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வருக வருக என்று என் கரம் கூப்பி அழைக்கிறேன். நன்றி. மிக சிறப்பான முறையில் வரவேற்புரை வழங்கிய அண்ணன் சாலமன் அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக எஸ் முகில்வேந்தன் பிஇ மேற்கூறிய பொருளாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அமுதின்ற தமிழை வாழில் என்னுயிர் பிறந்து என்னாலும் பிறந்து அமுதின்ற தமிழை வாழில். இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் வாழ்த்துக்களையும் என் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியே சிறந்தது, கல்வி மட்டும்தான் சிறந்தது. ஏன்னா இன்னைக்கு சில பேர் கேட்கலாம், படிச்சவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்களா, படிக்காத யாருமே ஜெயிக்கலையா, ஐயா காமராஜர் அவர்கள் ஜெயிக்கலையா, சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஜெயிக்கலையா அப்படின்ட்டு. நம்ம ஒரே ஒரு காமராஜர் அவர்களையும் ஒரே ஒரு சச்சின் டெண்டுல்கர் அவர்களையும் மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் பல லட்சக்கணக்கான காமராஜர்களும் பல லட்சக்கணக்கான சச்சின் டெண்டுல்கரும் இருந்த இடமே தெரியாமல் அழிந்து விட்டார்கள். அதனாலேதான் படிக்காத காமராஜர் கூட அனைவரும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த ஒரு உதாரணம் பார்த்தாதா கல்விதான் சிறந்தது என்பதற்கு அடுத்ததாக ஒருவன் தன் வாழ்வில் கல்வி கற்று பெரிய உயரத்தை அடைந்தால் அது அவன் ஒருவனின் வாழ்க்கை மாற்றமாக மட்டுமே இருக்காது, அது அவனுக்கு பின்னால் வரும் பல தலைமுறையின் மாற்றமாகவே இருக்கும். எங்க பரம்பரையில யாருமே ஸ்கூலுக்கு போனதில்லை அப்படிங்கிறது மாறி எங்க வீட்டுல எல்லாருமே படிச்சவங்க, ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படிங்கிற லெவல் கொண்டு போவாங்க. இந்த வார்த்தையோட வீரியத்தை நீங்க வீட்டுல போய் உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கல்விங்கிற வார்த்தையோட வீரியம் என்ன அப்படிங்கிறது. அதனால கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் பண்பாடு. ஆக நம்ம ஒழுக்கத்தோட நம்ம பண்பாடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழலாம், அதுல எந்த ஒரு மாற்றமுமே வராது. கல்வி நேர்மையாகவும் உண்மையாகவும் உங்க உழைப்புகளை கல்வியில போடுங்க, அது உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டணுமோ அங்க கொண்டு போய் நிப்பாட்டணும். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் அப்படின்னு வள்ளுவரோட ஒரு குரல் ஒன்று இருக்கு. ஒண்ணுல மன்னனோட கற்றவனுக்கு தான் சிறப்பு அதிகம் அப்படிங்கிறது தான். அதனால என்னைக்குமே மன்னவனை கேள்வி கேட்க வேண்டுமா கூட நம்ம படிச்சவங்களா இருந்தால் மட்டும்தான் முடியும். இதுதான் கல்வியின் சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த வாய்ஸ் ஆஃப் எம்பவர்மென்ட் டீமுக்கும் அன்பு சகோதரர் கௌதம் மாரிமுத்து அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு உங்களோட உழைப்பை பாராட்டி உங்களுக்கு ஒருத்தங்க கரங்களை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யறாங்க. நாளைக்கு நீங்க எல்லாருமே வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு உங்க கரங்களை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான வாழ்த்துறை வாங்கிக்கக்கூடிய அன்பு சகோதரர் முகில்வேந்தன் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கல்வி நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப அன்போடு பணிவோடு உரிமையோடு மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகாஜன் அவர்களுக்கும் பாலநகன் அவர்களுக்கும்
நம்முடைய ஒட்டத்தினுடைய வேட்பாளரான கோவலன் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் நம்முடைய தொப்பப்பட்டியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்களுக்கும் மற்றும் அனைத்து பேருக்கும் நான் வைக்க ஒரு தாழ்வான வேண்டுகோள், ஒரு 40 நிமிஷம் 1 மணி நேரம் இந்த நிகழ்வு நடந்தாலும் நீங்க இருந்து இந்த மாணவ செல்வங்களை சிறப்பு செய்து ஊக்குவிச்சு தருவதை தாழ்மையா கேட்டுக்கிறேன். உங்களை நம்பித்தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க, அதனால ரொம்ப தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். ஒரு 40 நிமிடங்கள் 1 மணி நேரம் நடந்தாலும் நீங்க இந்த நிகழ்வுக்கு டைம் கொடுக்க வேணும் அப்படிங்கறத ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன்னா. அதற்கு அடுத்தபடியாக திரு எம் ஜெயலட்சுமி MA/DAD திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அவர்களை அன்புடன் கல்வி சொல்வது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நான் கல்வியை கற்றனாலதான் இன்னைக்கு இங்கிட்ட நிற்கிறேன். எனக்கு தனியா ஒரு பெண்ணாக நான் எல்லா இடத்துக்கு போறேன் வரேன்னா அதுக்கு முதல் காரணம் நான் பயின்ற அந்த கல்வி. அந்த கல்வினால மட்டும்தான் எனக்கு தூரம் படிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம எல்லா பெண்களுமே நிச்சயமாக கல்வி கற்க வேண்டும் என்பதை நான் இந்த வேண்டுகோளா வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, இது வாய்ஸ் ஆஃப் எம்பவர் ஃபவுண்டேஷன் கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கல்விக்கான அறக்கட்டளை ஒரு ஒன்றியத்துல நடக்க போகுதுன்றது அதோட ஒரு பெருமை வேற எதுவுமே இல்லை. இது எல்லாருமே வரவேற்கத்தக்கது. இன்னைக்கு வாங்க போற எல்லா குழந்தைகளுக்குமே நான் ஃபர்ஸ்ட் வந்து பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. மிக சிறப்பான முறையில் சிறப்புரை வாங்கிய அருமை அக்கா ஜெயலட்சுமி அவர்களுக்கு நம்முடைய அமைப்பின் சார்பாக எல்லாரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக எழுத்தாளர், வழக்கறிஞர், பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முகப்பெரிய சிந்தனையாளர் அண்ணன் பழனி சகான் அவர்களை வாழ்த்துறை வாழ்வதற்காக உங்கள் அத்துணை பேரின் சார்பாக அன்போடு கேட்டு கலந்து கொள்கிறேன். வாய்ஸ் ஆஃப் எம்பவர் அமைப்பு ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வி திருவிழா 2026 என்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கும், தாவேக கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் பழனியின் பாலன் அவர்களுக்கும், ஒட்டஞ்சித்திரம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக களம் கண்ட தோழர் எஸ் மோகன் அவர்களுக்கும், மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்நிகழ்வில் விருதுகளை பெறவிருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும், மேலும் இந்நிகழ்வில் சமூக சேவைக்கான விருதுகளை பெறவிருக்கக்கூடிய மகத்தானவர்களுக்கும், இந்நிகழ்வில் திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாய்ஸ் ஆஃப் எம்பவர் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெறுமனே ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டுமே அல்ல. அடிப்படையில் இது விருது வழங்கக்கூடிய நிகழ்வு என்றாலுமே கூட இதனுடைய உட்பொருள் வென்றவர்களை, சாதித்தவர்களை, சாதனையை பாராட்டுகிற நிகழ்வு, உழைத்தவர்களை போற்றுகிற ஒரு நிகழ்வு, மனிதநேய தொண்டை போற்றுகிற, ஊக்கப்படுத்துகிற ஒரு நிகழ்வு என்று இந்த நிகழ்வினுடைய தன்மை விரிந்துபட்ட ஒன்று. எனக்கு எல்லாமே
முன்னாடிலாம் ஒரு 10 நாங்க மாணவ பருவத்தில் இருக்கிறப்பெல்லாம் கட்டுரைகள் அந்த மாதிரி எழுதுனா 1000 வரிகளுக்கு மிகாமல் 4 பக்கங்களுக்கு மிகாமல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இதை மீறாம கட்டுரை எழுதுங்க அப்படிங்க. ஏன்னா வாசிக்கக்கூடிய தன்மை அன்றைய காலகட்டத்தில் அந்த அளவுல தான் இருக்கு. 1000 வார்த்தைகளுக்கு மிகாமல். அடுத்தது அப்படியே வந்து 2014 காலகட்டத்துல எல்லாம் 500 வார்த்தைகள் அதுக்கான அளவீடா மாறுச்சு. தமிழ் த இந்துங்கிற அந்த பக்கம் தமிழ் நாளிதழ் அது நடுப்பக்க கட்டுரைங்கிறது வந்து அது புகழ் பெற்றது. அது வந்து 500 வார்த்தைகளுக்குள்ள எழுதுங்கிற ஒரு நிபந்தனை இருந்தார். அதுக்கு பின்னாடி வந்து பேஸ்புக்ல முகநூல்ல 2 பத்திகள் எழுதுறதுங்கிறது ஒரு இதா மாறுச்சு. அந்த வாசிப்புகள் குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. 2020 காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்திலாம் வீடியோ கண்டென்ட்கள் வந்து இங்க ரீச் ஆகி அது பரவலாயிருச்சு. 30 நிமிட உரைகள் இருந்து இன்னைக்கு 5 நிமிடம். இன்னும் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் நீங்க ரீல்ஸ் போடணும்னா 3 நிமிஷத்துக்குள்ள போடுங்க, அதான் பாரியால ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு நீண்ட உரைக்கு இங்க யாருமே தயார் இல்லைங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை மாற்றத்தில் இருக்கிறோம். அதனால என்னுடைய உரையும் அப்படி ஒரு நீண்ட போக்கில் போகக்கூடியது அல்ல. அடிப்படையில கல்வியினுடைய சிறப்பு குறித்து விவரிச்சுட்டே போனேன். எனக்கு முன்னாடி பேசினது கூட ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். ஒரு கல்வியினுடைய மாற்றம் என்பது ஒரு தனிநபருடைய மாற்றம் மட்டுமே அல்ல. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் படிச்சாருன்னா அது அந்த தலைமுறையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால கல்வியை வந்து எப்போதுமே எந்த ஒரு இடத்துலயுமே கல்வி படிக்காமல் வென்றவர்களை குறிப்பிட்டவர்கள் கூட கல்விக்கு எதிர்நிலைப்பாடு கொண்டவர்கள் அல்ல. படிக்காம ஜெயிச்சிருக்காங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தவிர அதனால நீங்க படிக்கவே வேணாம் அப்படிங்கிற கருத்து எந்த சூழலையும் அப்படி குறிப்பிட்டு சொல்றவர்களுக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்படி கல்வி எல்லா விதங்களிலும் முதன்மையானது மேம்பாடும். இந்த நிகழ்வு குறிப்பா இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடத்துற வாய்ஸ் ஆஃப் எம்பவர் அவருடைய இந்த இடத்துல நிக்கிறது ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியான விஷயமும் பெருமையான ஒரு விஷயமாகவும் என்னோட உள்ளார்ந்த ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாகவும் தான் இதை பார்க்கிறேன். காரணம் இதே ஊர்ல நான் இந்த ஊர் தான், இதே ஊர்ல நேர்நிலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்கள் தாமு கண்ணன், இங்க வரவேற்பை ஆற்றக்கூடிய சத்தியகுரப்பு சாதவன் தோழர், அதே போல இங்க இருக்கக்கூடிய எண்ணற்ற தோழர்கள், புகைப்படங்கள்ல தோழர், அது மாதிரி முன்னாடி தோழர் செல்வகுமார் அண்ணன் இருக்கிறாரு ஆசிரியர், நம்ம கௌதம் மாரிமுத்து உட்பட இவங்க எல்லாமே அப்படி ஒரு செயல்பாடுகள் இருந்தவங்க. அது காலச்சூழல் ஒரு தேக்கம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இன்றைக்கு வாய்ஸ் ஆஃப் எம்பவர்ங்கிற ஒரு இதை உருவாக்கி கௌதம் இப்படி ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கு. ஒரு மேலே பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம். இங்க இப்படிப்பட்ட வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு அரிதான விஷயம். இதுக்கு ஆதரவு கிடைக்கிறது அவங்க எளிதானது கிடையாது. நகரங்கள்ல கூட இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்கிறது அரிதா இருக்கிற சூழல்ல கீழ்நோர் பேர் உள்ள இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு ஒரு முன்னெடுக்கணும் சிந்தனையே மிக முக்கியமானது, பாராட்டுகிறது. அதுலயும் குறிப்பா கல்வியில சிறந்தவங்களுக்கு விருது வழங்குறது மட்டுமல்ல, சமூக தொண்டு ஆற்றவங்களுக்கும் இணைந்து ஒரு விருது வழங்குறது வந்து குறிப்பிட்டு சொன்னா ஒரு கல்விக்கு எப்போதுமே நம்ம வலுவாக சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கிட்டாங்க. இந்த குறள் கல்வியினுடைய மேம்பாட்டை சொல்ற ஒரு குறள். இந்த நிகழ்வுல இன்னும் கூடுதல் பொருத்தமா அந்த குறளை நான் பார்க்கிறேன். கல்வி முக்கியம், அந்த கல்வியின் படி வாழ்வது என்பதும் அதை விட மிக முக்கியமானது என்பதைத்தான் அந்த குறள் ஒரு லைன்ல சொல்லுது. அந்த ஒன்றாடுங்கிறது அதான். இந்த நிகழ்வுக்கு ஏன் அப்படி பொருந்தது அப்படின்னா கற்றவர்களை ஊக்கப்படுத்துகிறது. அதே போல கல்வி கற்றுத்தந்த அந்த மனித மாண்புகள் விளிம்பிகளுக்கு நின்று மனிதநேய சேவை ஆற்றக்கூடியவர்களையும் இந்த நிகழ்வு ஊக்கப்படுத்துகிறது என்கிற பொழுது அந்த குறளோடு இந்த நிகழ்வு பொருந்தி போகுது. சுருக்கமா அதே சமயம் இறுதியா கல்வி எந்த சூழலையும் உங்களுக்கு கைவிடாது. நாலடியார்ல ஒரு வரி இருக்கு. நாலடியார் வழி நேரடியா சொன்னா அது விளங்காது. அதுக்கு இன்னொரு உதாரணம் அதோட சேர்த்து சொல்ல விரும்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாலடியாருடைய அந்த வரி, இம்மை பயக்குமார் ஈய குறைகின்றார், தம்மை விளக்குமார் தாமதா கேட்கின்றார், எம்மை உலகத்தும் இந்த உலகம் முழுக்கும் எம்மை உலகத்தும் யாங்காலும் கல்வி போல் நம்மருக்கும் வரும். இதுக்கு நம்ம நேரடி பொழிப்புரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும்.
இயக்குனர் வெற்றிமாறனுடைய இயக்கத்துல வெளிவந்த அசுரன் திரைப்படம். இந்த நாலடியாருடைய வரிகளை அசுரனில் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, உங்ககிட்ட காடு இருந்தா புரிகிடுவாங்க, உங்கள்கிட்ட ரூபா இருந்தா எடுத்துக்குவாங்க, உங்ககிட்ட கல்வியை மட்டும் எடுத்துக்கவே முடியாது. எம்மை உலகத்தும் யாங்கானும் கல்வி போல் மம்மதற்கும் வருது. உங்கள்கிட்ட கல்வி இருந்தா புரிகிறவே முடியாது. அந்த படத்துல வச்ச அந்த வசனம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு ரீச் ஆனதுன்னு தெரியும். அந்த நாலடியார் நம்மளுடைய தமிழ் சங்க இலக்கியங்கள் மிக தொன்மையாகவே அதை நமக்கு வலியுறுத்திருக்கிறது. அப்படி ஒரு மிக முக்கியமான விஷயம். அதை இந்த கல்விங்கிற அந்த சொத்து, இது வந்து ஒரு அழியா சொத்து, இம்மூவல் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லுவோம். மூவல் ப்ராப்பர்ட்டி, இம்மூவல் ப்ராப்பர்ட்டிங்குவோம். அசையும் சொத்து, அசையா சொத்துங்கிற மாதிரி இது ஒரு அசையா சொத்து, உங்களோடவே இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய சொத்து. இது ஒன்றுதான் உங்களை எல்லா சூழலையும் உயர்த்தும். அதே சமயம் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. இந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கைக்கு ஒரு இன்னொரு சமகால உதாரணம் அரசியலுக்காக. இது பெரும்பாலும் அரசு தமிழக கட்சி கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் தொட்டு நிறைய தோழர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்றாலும் கூட நான் குறிப்பிட்ட சம்பவம் வந்து அரசியலுக்கு தொடரப்பட்டது. ஆனால் தன்னம்பிக்கைக்கு ஒரு உதாரணமான ஒரு விஷயம். கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். இந்த வசனத்தை யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கிற அவசியம் யாருக்கும் கிடையாது. அவர் கான்பிடண்டா இருந்தாரு, அவர் கூட இருக்கிறவங்க கான்பிடண்டா வச்சுக்கிட்டாரு, வெற்றி பெற்றிருக்கிறார். அரசியலில் பணத்தை கடந்து, சாதியை கடந்து, மதத்தை கடந்து எளிய மனிதர்களும் வெல்ல முடியும், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக முடியும், அவர்கள் அமைச்சர்களாக முடியும் என்கிற ஒரு தலைகீழ் மாற்றம் இன்று உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ரிசல்ட்டுக்கு அவர் அளித்த அந்த கான்பிடன்ஸ், அவர் வெளிப்படுத்திய அந்த நேர்மறை சிந்தனை களத்தில் ஒரு பெரிய மேட்சிங்கை நடத்தி இருக்குது. நேர்மறை சிந்தனை ஒன்றுதான் உங்களை நீங்கள் அடையக்கூடிய நோக்கத்திற்கு சரியாக இட்டு செல்லும், விரைவாக இட்டு செல்லும். இப்படி கான்பிடண்டா இருங்க. அவர் கான்பிடண்டா இருந்திருக்கிறாரு, வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழகம் ஒரு தலைகீழ் மாற்றத்தை கட்டியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நிச்சயம் காணும். மீண்டும் ஒரு முறை நிகழ்வில் விருதுகளை பெறவிருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் மகத்தான சமூக நேய சிந்தனையாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அவர்களை நன்றி வணக்கம். மிக சிறப்பான முறையில் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர், வழக்கறிஞர் அண்ணன் பழனி சகான் அவர்களுக்கு அமைப்பின் சார்பாகவும் மாணவ செல்வங்களின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னவங்களுக்கு யார் ஞாபகம்? ரொம்ப பிரபலமா ஜெயகாந்தன், கவிஞர் நா. முத்துக்குமார், வைரமுத்து, கண்ணதாசன். அந்த வகையில நம் மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அண்ணன் ஜாகிராஜா அண்ணா எப்படி மிகச்சிறந்த எழுத்தாளரோ அதுபோல பழனி சகான் அண்ணன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிந்தனைவாதி எழுத்தாளர். உங்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய எழுத்துக்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமேயானால் நீங்கள் அவருடைய எழுத்திற்கு முற்போக்கு சிந்தனைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு மிக முக்கியமான மக்கள் விருது கொடுக்கக்கூடிய நிகழ்வினை இப்போது முன்னெடுக்கப் போகிறோம். மாணவ செல்வங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக அந்த மக்கள் விருதை கொடுக்க வேண்டும். இந்த விருது கொடுப்பதில் ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. விருதை யார் பெறப்போகிறாரோ அதை விட முக்கியம் அந்த விருதை வழங்கக்கூடிய நபர்கள். விருது வாங்குவர் எவ்வளவு தகுதி உடையவரோ விருது வழங்கக்கூடியவர்கள் அதை விட அந்த விருதை கொடுப்பதற்கு சால சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த அழகை கட்டி எழுப்பியவர்களுக்கு பெரிய காரியம் அல்ல, இந்த மாணவ செல்வங்களை அழைப்பதற்கு பெரிய காரியம் அல்ல. விருது பெறப்போகிறார்களே அவர்களுக்கு அந்த சிறப்பு பெறுதல்ல, அவர்களுக்கு யாரை வைத்து விருதை கொடுப்பது, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலான காரியம். அந்த வகையில் முதல் விருதாக நம்முடைய ஒட்டகத்தம் தொகுதியுடைய வேட்பாளர் அல்ல, காப்பாளர் என்று தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் முடிந்து விட்டது, ஆட்சி அமைந்து விட்டது, வெற்றியோ தோல்வியோ நான் மக்களுக்காக பணி செய்வேன் என்று இன்றைக்கும் களத்தில் நின்று உழைப்பு கொடுக்கக்கூடிய
அண்ணன் எஸ் மோகன் அண்ணன் அவர்களை எந்திரிச்சு அப்படி முன்னாடி வாங்க அவர்களுக்கு இந்த விருதை கொடுப்பதற்காக சேவை செம்மல் அப்படிங்கிற விருதை கொடுக்கிறோம். யாரை வச்சுங்க கொடுக்கிறது? இதான் மிகப்பெரிய கேள்வி. சேவை செம்மல் அப்படிங்கிற விருதை இந்த சமூகத்தில் பல பத்தாண்டுகளாக, இந்த ஒரு தசாப்தமாக இந்த கீரனூர் மண்ணில் தொடர்ந்து பல நற்சேவைகளை செய்த அமைப்பினுடைய ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு அவர்களின் கரங்களால் அண்ணன் மோகன் அவர்களுக்கு நாங்கள் இந்த விருதை கொடுக்க போகிறோம். அந்த வகையில் இந்த மண்ணினுடைய மைந்தன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகி அண்ணன் கரு செல்வகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதுபோல மாமனிதர் என்கிற அமைப்பின் சார்பாக கீரனூரில் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட அண்ணன் ஆ துக்கேராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதுபோல எளிய குடும்பத்தின் பின்னணியிலிருந்து படித்து இன்றைக்கு உழைத்து இன்றைக்கு ஒரு மருத்துவ படிப்பு என்பது எவ்வளவு பெரிய கனவு என்று உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மருத்துவ படிப்பு MBBS முடித்து MS முடித்து சாதாரண குடும்பத்தில் பிறந்த இன்றைக்கு உயர் மருத்துவராக பொது அறுவை சிகிச்சை நிறுவனராக இருக்கக்கூடிய அருமைக்குரிய அன்பு நண்பர் உதயகுமார் MBBS MS சென்ட்ரல் ஜெனரல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சமூகத்தில் மிகப்பெரிய மக்கள் சேவையை செய்து கொண்டிருக்கின்ற 3 உன்னதமான மனிதர்களின் தரங்களால் அந்த சேவை செம்மல் என்கிற விருதை அண்ணன் மோகன் அண்ணன் அவர்களுக்கு இந்த அழகம் நிறைந்த கைதட்டலுடன் கொடுக்கிறோம். விருதினை வழங்கிய அன்பிற்கினிய நண்பர் டாக்டர் உதயகுமார் அவர்களுக்கும் நம்முடைய கரு செல்வகுமார் அண்ணன் அவர்களுக்கும் தோழர் துப்பேராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த ஒட்டக்குத்தன் தொகுதியுடைய மக்களின் மனங்களை வென்றவர் அண்ணன் மோகன் அண்ணன் அவர்கள் உங்கள் முன் சிறிது மணித்துளி மிகச்சிறப்பான உரையை நிகழ்த்துவார். நேரம் கட்டி மாவட்ட ஆட்சி ப்ரோக்ராம் போட இருக்காங்க. நேரம் கட்டி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு தொடங்க. அந்த சகோதரர் ஒரு குரலை சொன்னாங்க. அதே மாதிரி ஷஹான் அன்பு சகோதரர் அவரும் சொன்னாங்க. இன் அடிஷன் டு தட், ஒருமையில் தான் கற்ற கல்வி இருமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொன்னார். ஒருவேளை செத்துட்டா எல்லாரும் சொன்னாங்க கல்விதான் முக்கியம், யாரும் புடுங்க முடியாது உங்களுக்கு சொன்னாங்க. அழகா சொன்னாங்க. செத்துட்டா அதுக்கப்புறம் 7 பிறவிக்கு கூட வருதுன்னு முடியும். கல்வியோட இம்பார்ட்டன்ஸை நம்ம திருக்குறள் தவிர திருவள்ளுவர் தவிர திருக்குறள் சொல்லிக்கிற விஷயங்கள் தவிர யாரும் அவளை மேம்படுத்தி சொல்ல முடியாதுங்கிறது இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஸோ கல்வி அவ்வளோ முக்கியமானது. ஒருமையும் தான் கற்ற கல்வி, ஒரு பிறவியில ஒருத்தன் கற்ற கல்வி 7 பிறவிக்கு கூட வரும்னு சொல்லுவோம். இதோட கல்வியை நம்ம எப்படி பெருமைப்படுத்தி சொல்ல முடியும்? அப்துல் கலாம் நான் ஒரு கடவுளை பார்க்குறேன், சொல்லுவாரு ட்ரீம் 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 டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு தாட்ஸ், தாட்ஸ் ரிசல்ட்ஸ் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவு காணுங்க, அதுதான் உங்களை அடுத்தடுத்து நடத்திட்டு போகணும். திங்க் பிக் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. உங்க கனவு பெருசா இருக்கு. நானும் சாதாரண ஒரு திரும்ப படிப்பு தான் படித்தேன். பெரிய கனவு எனக்கு இருந்துச்சு. இதே சண்முக நதி ஆற்றங்கரையில் பிறந்த நானும் தேம்ஸ் நதிக்கிற வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கு கல்வி தான் எனக்கு உதவுச்சு. லண்டன்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. கல்வியினாலதான் நாங்க போனோம். இந்த இதே நம்ம சண்முக நதிக்கரையில் பிறந்து வளர்ந்தா தேம்ஸ் ஒரு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன்னா கல்விதான்.
எலெக்ஷன் நிற்கிற காசு எம்எல்ஏ வேட்பாளராக எத்தனை கோடி வச்சிருக்கீங்க கேட்பாங்க. தலைவர் வந்து எங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி 5 விசா போட்டு கொடுத்தாங்க. நம்ம தொழில் 50,000 போட்டு வாங்க வச்சாங்க. நாங்கள் அரசியல் பேச வரல. அந்த எலெக்ஷன் செலவு பண்ணுறதுக்கு பணம் கல்வி தான் எனக்கு கொடுத்துச்சு. எந்த தொழில் இழக்க நான் படிச்சு நான் சம்பாதிச்ச காசுல எனக்கு இது எந்த கட்சியில பொருளா சொல்லுங்க. ஸோ என்னோட கனவு இங்க வரைக்கும் கொண்டு வந்தது. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு முகங்களையும் கனவுகள் தெரியுது. கடுமையா உழைங்க, நிச்சயமா நீங்க என்ன சேர்த்து வருவீங்க. ஸோ திங்க் பிக். சிறப்பான சிறப்புரை வழங்கிய நம்முடைய ஒட்டந்துக்கல் தொகுதியுடைய வேட்பாளர் எஸ் மோகன் அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக மாணவர் செல்வங்களின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது ஒரு மக்கள் விருது கொடுக்க வேண்டிய தருணம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விருது பெறுவக்கூடிய அந்த உன்னதமான நபர் எவ்வளவு போற்றுதலுக்குரியவரோ அதே போல விருது வழங்கக்கூடிய நபரும் மிக மிக முக்கியமான நபர். அப்படி இப்பொழுது இரண்டாவதாக விருது பெறக்கூடிய பழனியின் மீதும் பழனி மக்களின் மீதும் மாசற்ற அன்போடு அரசியலையும் கடந்து பழனி மக்களுக்கு உதவும் கரமாக அரசியல் அரணாக இருந்து வரக்கூடிய உயர் திரு பழனி என் பாலன் அண்ணன் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அண்ணன் பழனி பாலன் அண்ணன் அவர்களுக்கு விருது தரப்போம். மிக கனம் பொருந்திய சிறப்பு பொருந்திய விருது. அதை யார் கையில் கொடுக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழும் பொழுது அதற்கு மிகச்சிறந்த ஒரு மனிதரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. அப்படி உங்களுக்கெல்லாம் தெரியும், பழனி என்றால் எப்படி பழனி மலை நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் நினைவுக்கு வருகிறாரோ அதே போல பழனி மலையினுடைய இன்னொரு மிகப்பெரிய அடையாளம் பழனி பாபா. அந்த பழனி பாபாவினுடைய கொள்கை வாரிசு எழுத்தாளர் வழக்கறிஞர் இன்றைக்கு பழனி பாபாவினுடைய அத்துணை சொற்பொழிவுகளையும் எழுத்துக்களையும் சிந்தனைகளையும் மக்களிடம் மிக வீரியமாக நுட்பமாக கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பழனி சகான் எழுத்தாளர் வழக்கறிஞர் அவர்களை அன்றாடு வேலைக்கு அழைக்கிறோம். பழனியின் தங்க மகன் என்கிற விருதை அண்ணன் பழனி என் பாலகண்ணன் அவர்களுக்கு பழனி பாபாவின் கொள்கை வாரிசு எழுத்தாளர் வழக்கறிஞர் அண்ணன் சகான் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பெருவாரியான கனவோட்டங்களை மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பட்டிமன்ற பேச்சாளர் அண்ணன் அன்பரசன் அவர்கள் ஒரு 2 மணித்துளிகள் சிறப்புரை ஆற்றுவார். காலத்தை அருமை கருதி அவையில் வீட்டிருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ஸ் ஆஃப் என்பவர் நடத்தக்கூடிய பெருமையுடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விருதுகள் வழங்கும் கல்வி திருநாள் விழாவில் கலந்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஐயா சொல்லும் போது ஒரு நாகரியாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு குறை செயலை சொல்லி கல்வி நமக்கு என்ன கற்றுத்தரும் என்பதை மிக சிறப்பாக எடுத்து காட்டினார். அசுரன் படத்திலே வரக்கூடிய அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனம்,
இதே மாதிரி ஒரு செய்தியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி விவேக சிந்தாமணிங்கிற நூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தளவால் வேகாது, வேந்தளால் வெள்ளத்தால் இயலாது, கொடிய தீய கள்ளத்தால் எவரால் களவாட முடியாது, கொடுத்தால் குறையாது, உள்ளத்தை கல்வி என்னும் பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உணர்வது என்ன அப்படின்னு சொல்லி விவேக சிந்தாமணி ஒரு குரல் சொல்லி இருப்பாங்க. அப்படி நம்மகிட்ட என்ன இருந்தாலும், ஒரு சொத்து இருந்தா திருடிங்க, அபகரிச்சுங்க, நகை இருந்தா திருடிங்க, பணம் இருந்தா திருடிங்க, கல்விங்கிற அறிவு செல்வம் நம்ம இருந்தா யாராலையும் நம்மளை களவாட முடியாது. நம்ம எவ்வளவுதான் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அது தீராது அப்படின்னு சொன்னாங்க. காமராஜர் அவர்களை பற்றி பேசினார்கள். கல்வி கற்றிருந்த படிக்காதவர்களை காமராஜர் அவர்களிடம் பத்திரிகையாளர் ஒரு முறை கேட்டார்கள், நீங்கள் பள்ளிக்கூடங்கள் திறப்பதிலே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாளெங்கும் கல்வி நிலையங்களை திறந்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது கர்ம வீரர் காமராஜர் சொன்னார், ஒரு தேவாலயத்தை கட்டினால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு கோயிலை எழுப்பினால் அது இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதியை கட்டினால் அது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் பள்ளிக்கூடம் கட்டினால் மட்டும்தான் அந்த ஆண்டவனுக்கே மகிழ்ச்சி என்று சொன்னார் என்றால் இந்த கல்வியின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, எட்டயபுரத்து முண்டாசு கவிஞர் முறுக்கு மீசை கவிஞர் பாரதியிடம் ஒரு சமயம் மிகப்பெரிய செல்வந்தன் போய் கேட்டானா, என்னிடம் கணக்கு வழக்கில்லாத செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றது, நான் என்ன செய்வது, இந்த மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டுமே என்று கேட்டானா. கேட்டுவிட்டு அவனே திரும்ப சொல்லி இருக்கிறான். மக்கள் பாத யாத்திரையாக வருகிறார்கள், ஊர்வூடாக செல்கிறார்கள், அவர்கள் எல்லாம் தங்கி இளைப்பாறுவதற்காக ஆங்காங்கே பூங்காக்கள் அமைக்கலாம் இருக்கின்றேன் என்று சொன்னானாம். அப்போது மகாகவி பாரதியார் கேட்டானாம், உனக்கு வேறே தோன்றவில்லையா அப்படி என்று. சிறிது நேரம் யோசித்துவிட்டு அந்த செல்வந்தன் திரும்ப கேட்டானாம், அப்படி பாத யாத்திரையாக வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் இளைப்பாறுவதற்கு மட்டுமல்ல, அவர்களின் தாகம் தீர்க்க அங்கங்கே ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைக்கிறேன் என்றான். அப்பொழுதும் அந்த மகாகவி கேட்டிருக்கிறான், வேறு எதுவும் உங்களுக்கு தோன்றவில்லையா என்று. மிக நீண்ட சிந்தனைக்கு பின்பு அந்த செல்வந்தன் மீண்டும் போய் சொல்லி இருக்கிறான், அப்படி வந்து இளைப்பாரி தாகம் தீர்த்து செல்பவர்களுக்கு அவர்கள் பசியாறுவதற்காக 3 வேளை உணவு வழங்குவதற்காக வழிநெடுகிலும் அன்ன சத்திரங்கள் அமைக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னானாம். அப்போதும் முண்டாசு கவிஞர் பாரதி கேட்டிருக்கிறான், வேறு எதுவுமே உனக்கு தோன்றவில்லையா என்று. மிக நெடிய யோசனைக்கு பிறகு அந்த செல்வந்தன், எனக்கு வேறு எதுவுமே தோன்றவில்லை, வேண்டுமானால் இப்படி செய்கிறேன், கால்நடையாக வந்து இளைப்பாறுவதற்காக பூங்காக்களை கட்டி அவர்களின் காலம் தீர்க்க தண்ணீர் பந்தல் அமைத்து அவர்களின் பசி நீக்க அன்னசத்திரம் அமைக்கிறேன், அதனோடு சேர்ந்து வேண்டுமானால் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காகவும் மனமகிழ்ச்சியோடு இறைவனை வேண்டி செல்வதற்காகவும் ஆங்காங்கே கோயில்கள் அமைக்கிறேன், இதுதான் எனக்கு தெரிந்த யோசனை, என் அறிவுக்கு எட்டிய செய்தி என்று சொன்னபோது அப்போதும் திரும்ப கேட்டிருக்கிறான் மகாகவி பாரதி, இன்னமும் எதுவும் தோன்றவில்லையா என்று. சிறிது நேரம் யோசித்த அந்த செல்வந்தன் கேட்டிருக்கிறான், என் அறிவுக்கு எதுவும் புலப்படவில்லை என்று. அப்போது இப்படி எழுதினான் பாரதி, இன்னருங்கனி சோலைகள் அமைத்தல், இனிய நீட்டல் சுனைகள் ஈற்றல், அன்ன சத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10,000 நாட்கள், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னார். இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த பாரதி எந்த அளவிலே உணர்ந்திருப்பான். ஆகவே மாணவ செல்வங்களே, கடைசியாக நான் இப்படி சொல்லி முடிக்கின்றேன். சிக்கனம் என்பது சொற்களில் தொடங்குகிறது, வைராக்கியம் என்பது உணவில் தொடங்குகிறது, வன்மம் என்பது பேசுவதில் தொடங்குகிறது, பெருந்தன்மை என்பது மன்னிப்பதில் தொடங்குகிறது, சான்றாண்மை என்பது விட்டுக் கொடுப்பதில் தொடங்குகிறது, பேராசை என்பது பணத்தில் தொடங்குகிறது, அன்பு என்பது புன்னகையில் தொடங்குகிறது, அழகு என்பது தூய்மையில் தொடங்குகிறது, காதல் கண்களில் தொடங்குகிறது, காமம் கற்பனையில் தொடங்குகிறது, கருணை பார்வையில் தொடங்குகிறது, கண்ணியம் மதிப்பதில் தொடங்குகிறது, பரோபகாரம் அண்டை வீட்டோடு தொடங்குகிறது, ஒற்றுமை அனுசரணையில் தொடங்குகிறது, பண்பு பழகுவதில் தொடங்குகிறது, பாசம் பிரிவதில் தொடங்குகிறது, நட்பு பகிர்வதில் தொடங்குகிறது,
வேகம் சிந்திப்பதில் தொடங்குகிறது, சோம்பல் தூக்கத்தில் தொடங்குகிறது, விழிப்புணர்வு தண்ணீரை பயன்படுத்துவதில் தொடங்குகிறது, தோல்வி அலட்சியத்தில் தொடங்குகிறது, வீழ்ச்சி ஆணவத்தில் தொடங்குகிறது, மரணம் பிறப்பில் தொடங்குகிறது, ஆரோக்கிய கருவில் தொடங்குகிறது, ஆத்திரம் இயலாமையில் தொடங்குகிறது. ஆனாலும் சொல்லிக் கொள்கிறேன் செல்வ பெருந்தகையிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்களின் எதிர்காலம் என்பது நீங்கள் கற்கக்கூடிய கல்வியை தொடங்குகிறது என்று கூறி வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி வெட்கட்டும் கூறுவார்கள் பணியை ஒதுக்கி வெடிக்கட்டும் அதுவேற்று போர் முழக்கம் எட்டட்டும் நெடுமான ஈட்டியின் கூட்டம் கட்டட்டும் தமிழ் கட்டட்டும் மூட்டையினை தமிழ் பகைவர் கூட்டம் இல்லை கட்டாரி முத்தத்தை சுவைக்கட்டும் பட்டம் போல் உயரட்டும் தமிழக வெற்றி கழகம் நொடியின் கூட்டம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்புகளை வழங்கி அத்தனை பேருக்கு இடம் சார்களை நன்றி வணக்கம். மிக சிறப்பான உரை நிகழ்த்திய பட்டிமன்ற பேச்சாளர் அன்பாசனன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு. அதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு மக்கள் விருதினை அளிக்கக்கூடிய தருணம் இது. அரசியல் எளிய மக்களுக்கானது. ஏற்றத்தாழ்வுகளை உடைத்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட அறத்தின் வழியில் மக்கள் பணி செய்து வரும் உயர்திரு எஸ் கார்த்திக் ராஜன் அவர்கள் திகி மாவட்ட கழக செயலாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அண்ணன் அவர்களை அங்கோடு அத்தனை விருதினை அளிப்பதற்காக அழைக்கிறோம். அண்ணன் கார்த்திக் ராஜன் அண்ணன் அவர்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படிங்கும் போது இதுவும் ஒரு சவாலான காரியம் தான். யாரை வச்சுக்க விருது கொடுக்கணும் போது இன்றைக்கு இந்த கௌதம் மாரிமுத்த இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் என்றால் ஒரு சிறுவனாக ஒரு இளைஞனாக மாணவனாக தெரியும். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்துடைய பேச்சாளர் கொள்கை குறித்து அணி அமைப்பாளர் அடையாளத்தை எனக்கு சொன்னது எனக்கு முதலாக தெரியும். எத்தனை சவால்களுக்கு மத்தியில் எத்தனை சூழல்களுக்கு மத்தியில் எனக்கு இந்த பொறுப்பை அண்ணன் வழங்கினார் என்று இன்றைக்கு வரைக்கும் அந்த பொறுப்பினுடைய பணியினுடைய வேலையை என்னால் முடிந்தவரை நான் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட எளிய மக்களுக்கான அரசியலை இன்றைக்கு வரைக்கும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கூடிய அண்ணன் கார்த்திக் ராஜன் அவர்களுக்கு விருதினை மக்கள் மகுடம் என்கிற விருதினை இந்த மாணவ செல்வங்களின் கரங்களால் தரப்போகிறோம். இதைவிட மிகப்பெரிய பெருமை அரசு பள்ளியில் பயின்று முதலில் 3 முத்தான இடங்களை பிடித்த மாணவ கண்மணிகள் கீழூர் அரசு மேல்நிலைப் பள்ளி, தொப்பம்பட்டி அரசு எல்லாருமே வாங்கலாம். தொப்பம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி, மேல்நிலைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி எல்லா மாணவர்களும் வாங்க. உங்களுடைய கரங்களால் மக்கள் மகுடம் என்கிற விருதினை அளிப்பதில் வாய்ஸ் ஆஃப் எம்பவர் ஃபவுண்டேஷன் பெருமிதம் கொள்கிறது. உங்கள் பொறுப்பை காரணப்பட்டு மாற்றுங்கள். மக்கள் மகுடம் என்கிற விருதினை மாணவ செல்வங்களின் கரங்களால் அண்ணன் கார்த்திக் ராஜன் அண்ணன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். நம்முடைய கீரனூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நம்முடைய அண்ணன் கார்த்திக் ராஜன் அவர்கள் விருதை வழங்குகிறார். முதல் மதிப்பை பெற்ற யசோதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். யசோதா அவர்களின் தாயார் அவர்கள் அந்த விருதினை யசோதாவின் சார்பாக பெற்றுக் கொள்கிறார்கள். யசோதா ஃபர்ஸ்ட் ஒன் +2 மெடல் நோட்டு புத்தகம் எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. அடுத்ததாக கீழூர் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய விருதுகளை நம்முடைய மாவட்ட செயலாளர்
அண்ணன் கார்த்திக் ராஜன் அண்ணன் அவர்கள் கரங்களால் வழங்குவார். எசேவா முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியின் தாயார் பதக்கத்தையும் சாதனை மாணவர் என்கிற விருதையும் மற்றும் நோட்டு புத்தகங்களிலும் பெற்றுக் கொள்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பில் 2வது மதிப்பெண் பெற்ற பவித்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய டீமுடைய வேலுச்சாமி அண்ணன் அவர்கள் புதல்வி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிளைச்சாளருடைய புதல்வி அவர்களுக்கு சாதனை மாணவர் என்கிற விருதினையும் பதக்கத்தையும் புத்தகங்களையும் கொடுத்து ஊக்குவிக்கிறார் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திக் ராஜன் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக 3வது மதிப்பெண் பெற்ற அன்பு சகோதரி வினோதினி அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் விருதினையும் பதக்கத்தையும் நோட்டு புத்தகங்களையும் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறார், பெருமைப்படுத்துகிறார். அதற்கு அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற அரணி லட்சுமி 453 மதிப்பெண்கள். அந்த பெண்மணிக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் கடங்களால் பதக்கமும் புத்தகங்களும் பரிசாக வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அனுஷ்கா 2வது மதிப்பெண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக புகழேந்தி அன்பு தம்பி புகழேந்தி அவர்கள் 3வது மதிப்பெண் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் கவர்னால் பரிசு வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தொப்பப்பட்டி மேல்நிலைப் பள்ளிக்கு நம்முடைய அண்ணன் பழனி பாலன் அண்ணன் அவர்கள் விருதினை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். தொப்பப்பட்டி பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற தீபிகா அவர்களுக்கு பதிலாக தீபிகா அவர்களுக்கு பதக்கத்தினை வழங்குவதற்காக சாதனை மாணவர் என்கிற பதக்கமும் புத்தகங்களும் பரிசாக அளிக்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 2வது மதிப்பெண் பெற்ற 12ஆம் வகுப்பில் பூவிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சாதனை மாணவர் என்கிற விருதும் பதக்கமும் புத்தகங்களும் பரிசாக அளிக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தீபக் அருமை தம்பி தீபக் 3வது மதிப்பெண் அவர்களுக்கு விருது பதக்கம் புத்தகங்கள் பரிசாக அளிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தொப்பப்பட்டி 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற சுருதி என்ற அன்பு சகோதரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணன் பழனி பாலன் அவர்களின் கடங்களால் விருது பதக்கம் மற்றும் புத்தகங்கள் பரிசாக அளிக்கப்படுகிறது. 2வது மதிப்பெண் பெற்ற அருமை தம்பி கருப்புசாமி அவர்களுக்கு சாதனை மாணவர் என்கிற விருதும் பதக்கமும் புத்தகங்களும் பரிசாக அளிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 3வது மதிப்பெண் பெற்ற அன்பு தம்பி ஜனார்தன் அவர்களுக்கு சாதனை மாணவர் என்கிற விருதும் பதக்கமும் பரிசுகளும் வழங்கப்படுகிறது. தொப்பப்பட்டி பள்ளி மாணவர்களுக்கு பதக்கங்களையும் விருதுகளையும் வழங்கிய அண்ணன் பாலநந்தன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மேல்நிலைப்பட்டி உயர்நிலைப் பள்ளிக்கு விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி ஊக்குவிப்பதற்காக நம்முடைய ஒட்டச்சத்திரம் தொகுதியுடைய மக்களின் மனங்களை வென்ற வேட்பாளர் அண்ணன் மோகனன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மேல்நிலைப்பட்டி உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற அன்பு தம்பி நா ஹரிஷ்குமார்
அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சாதனை மாணவர் என்கிற விருதும் பதக்கமும் புத்தகங்களும் பரிசாக வழங்கப்பட்டு அண்ணன் மோகன் அண்ணன் அவர்கள் பெருமைப்படுத்துகிறார் ஹரிஸ்குமார் அவர்களை. அதற்கு அடுத்தபடியாக ஜா நசிகா பாத்திமா அவர்களுக்கு சாதனை மாணவர் என்கிற விருதினையும் பதக்கத்தையும் வழங்குகிறார் நம்முடைய அருமை அண்ணன் மோகன் அண்ணன் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக மேல்கலைப்பட்டி பள்ளியில் 3வது மதிப்பெண் பெற்ற சௌந்தீஸ்வரி அன்பு சகோதரி அவர்களுக்கு விருது மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. நீங்கள் அத்தனை பேரும் மிக ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கபடி போட்டியில் தொடர்ந்து சிறப்பான முறையில் விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய இளம் வீரர்களான பிரவீன் அன்பு சோழன் நண்பர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் தருணம். இந்த விருதினை வழங்குவதற்காக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் 3 ஆகப்பெருங்கள் அண்ணன் மாவட்ட செயலாளர் கார்த்திகராஜன் அண்ணன் அவர்கள், நம்முடைய அண்ணன் பழனி பாலன் அண்ணன் அவர்கள், நம்முடைய அருமை வேட்பாளர் அண்ணன் மோகன் அண்ணன் மூவரையுமே அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கீரனூரில் மிகத்தொடர்ந்து சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய கபடி வீரர்கள் உங்களுடைய ஊக்கமும் உத்வேகமும் தான் தொடர்ந்து இளம் சமூகத்தை நல்வழிப்படுத்துகிற நோக்கத்தோடு வளரும் தலைமுறை என்கிற விருதினை நம்முடைய அண்ணன் கார்த்திகராஜன், பழனி பாலன் அண்ணன், அண்ணன் மோகன் அண்ணன் அவர்கள் மூவரும் இணைந்து வளரும் தலைமுறை என்கிற விருதினை பெறுவதில் பெருமிதம் கொள்கிறது வாய்ஸ் ஆஃப் எம்பவர் ஃபவுண்டேஷன். உங்களுடைய கருத்த கலகாசமாக மத்தியில் உங்களுடைய கரகோட்டங்கள் தான் மிகப்பெரிய உத்வேகம், உற்சாகம். அதற்கு அடுத்தபடியாக கிரிக்கெட் போட்டிகளில் விருதினை பெற்ற அன்பு தோழர் நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கிரிக்கெட் போட்டிகளில் பல்வேறு வெற்றிகளை பெற்று ஈரோடில் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கேஎஸ்கே நண்பர்கள் மற்றொரு அடையாளம் கேஎஸ்கே நண்பர்களுக்கு பழனி பாலன் அவர்கள் மற்றும் மோகன் அண்ணன் அவர்கள் கரங்களால் ஈசனுடைய பெருமை என்கிற விருதினை அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறது வாய்ஸ் ஆஃப் எம்பவர் ஃபவுண்டேஷன். இப்பொழுது மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வு நம்முடைய கிழக்கு ஒன்றிய பொருளாளர் அண்ணன் திருமலைசாமி அண்ணன் அவர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகராஜன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை கொட்டி கௌரவிப்பார். நம்முடைய மோகன் அண்ணன் அவர்களுக்கு திருமலைசாமி அண்ணன் அவர்கள் பொன்னாடை கொட்டி கௌரவிப்பார். கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக பொருளாளர்
பொன்னாடை போட்டி கௌரவிப்பார் அண்ணன் திருமலைசாமி அண்ணன் அவர்கள். வாழ்த்துறை வழங்கிய வழங்கிய அன்புக்குரிய நண்பர் டாக்டர் டி உதயகுமார் MBBS MS டென்டல் சர்ஜரி அவர்களுக்கு நம்முடைய திருமலைசாமி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவம் செய்வார். டாக்டர் உதயகுமார் அவர்களுக்கு நம்முடைய அண்ணன் திருமலைசாமி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவம் செய்வார். அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் சகானந்தன் அவர்களுக்கு எழுத்தாளர் வழக்கறிஞர் சகானந்தன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நம்முடைய திருமலைசாமி அண்ணன் அவர்கள் கௌரவம் செய்வார். எழுத்தாளர் வழக்கறிஞர் அறிவிக்கிற அண்ணன் பழனி சகானந்தன் அவர்களுக்கு நம்முடைய திருமலைசாமி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவம் செய்கிறார்கள். நம்முடைய சின்னாண்ணன் அவர்களுக்கு நம்முடைய திருமலைசாமி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவம் செய்வார்கள். திரு எஸ் முகில்வேந்தன் அவர்களுக்கு நமது மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் கௌதம் அவர்கள் வாழ்வையை வைத்து மரியாதை செலுத்துவார். மற்றும் எஸ் ஜெயலட்சுமி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அவர்களுக்கு நமது கௌதம் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவித்தார். அடுத்ததாக கௌதம் அவர்களுக்கு நமது பழனி கீரனூரின் மண்ணின் மைந்தர் சாஹான் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவம் செய்வார். இங்கு வருகை புரிந்த மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் கார்த்திகராஜன் அவர்களின் தலைமையிலான அணிகளும் மற்றும் ஒட்டச்சத்திரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் மோகன் அவர்களுக்கும் பழனி பாலன் அவர்களுக்கும் இந்த பொன்னான நேரத்தில் நன்றியை சொல்லி இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது.